ஸோ ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். கோல்டு அப்டேட்டு. ஸோ இந்த 4020 லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெவல் 4004 இந்த லெவல் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜோன் ஒன்று 3987 ஜோன் ஒன்று. ஸோ இந்த 3 ஜோன் தான் இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனாக கனெக்ட் ஆகும். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா மார்க்கெட் இப்போ இங்கேனக்குள்ளே இருக்குது. ஸோ வந்து நம்ம இன்றைக்கி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ காலையில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். அது ஒரு 55 பிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு பிரேக் இவன் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான்னா, இந்த ஜோன்லேருந்து செல்ல ட்ரை பண்ணலாம். இந்த ஜோன்லேருந்து செல் கிடச்சுன்னா நம்ம இந்த லோ வரைக்கும் எய்ம் பண்ணலாம். ஸோ இந்த 4009ங்கிற ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து செல் ட்ரை பண்ணலாம். அதுவும் எப்பயும் சொல்கிறாமல் டேரெக்ட் செல் கிடையாது. இந்த லெவல் வரணும், ஒரு இன்டர்னல் லோ பிரேக் பண்ணணும், ஒரு புஷ்ஷில் செல் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இல்லை ப்ரோ இங்கே செல் கிடைக்கல, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்குதுன்னா இங்கேருந்து ரீடெஸ்ட்டில் பை ட்ரை பண்ணி இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு இந்த லெவல்லேருந்து மேக்ஸிமம் செல் தான் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த லெவலுக்கு நான் மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம இங்கேருந்து பை ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த லெவல் ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக ஆக்ட் ஆகும். ஒன்று இங்கேருந்து இப்படி ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இந்த லெவலை க்ளோஸ் வச்சு இங்கே ரீடெஸ்ட்டில் செல் பை ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரோ மார்க்கெட் இங்கேனக்குள்ளேருந்தே இங்கேருந்தே வந்து டேரெக்டாக இங்கே வருதுன்னா இங்கேயும் அதே தான். ஒன்று ரிவர்சல் ஆகணும், இல்லை இந்த லெவலை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் கொடுக்கணும். ரீடெஸ்ட் கொடுத்தா இந்த லெவல் வரைக்கும், நெக்ஸ்ட் லெவல் வந்து 3967 வரைக்கும் நம்ம செல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இன்றைக்கி ஓவராலாக செல் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ என்னோடய வியூ வந்து இந்த லோ கீழே போயிடுச்சுன்னா இன்றைக்கி ஒரு செல் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான லெவல்ஸ் அவ்வளோதான். ஸோ நம்ம யூடியூப்பில் டெய்லி லைவ் போட்டுட்ருக்கோம். ஸோ லைவ் டைமிங் வந்து மதியம் 12 to 2, அப்புறம் சாயந்தரம் 6 to 9. அது மட்டும் இல்லாமல் நம்ம காலையில் 6 மணிக்கும் லைவ் போடுறோம். ஸோ அது இப்போ இந்த என்ட்ரி வந்து காலையில் 6 மணிக்கு லைவில் எடுத்த என்ட்ரி தான் அந்த 55 பிப்ஸுங்கிறது. ஸோ மறக்காமல் லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.